மக்களே, ஆதிரியோட என்ட்ரி சடனா என் சேனல் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சமோ ஏதோ ஒரு பிளான் இருக்கணும்ல. அந்த பிளான் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க உள்ள போய் பண்ற ஆக்டிவிட்டிஸால யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும், அவங்களுக்கு பெனிஃபிட் மாறுதா இல்ல மற்றவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்ற ஒரு சில பல கம்பேரிஷனோட பாத்திர போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சருன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகும். சப்ஸ்கிரைபர் ஆன நீங்க அந்த லைக்கை போட்டு உதவி பண்ணுங்க. வரவங்களும் லைக்கை போடுவாங்க. நீங்க பண்ணாதான் மற்றவங்களும் பண்ணுவாங்க. மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஆதிரி வீட்டை விட்டு எலிமினேட் ஆகும்போது பிக் பாஸ் என்ன சொல்லி அமிச்சாருன்றத நீங்க 21வது எபிசோட்ல போய் பாருங்க. ஸோ ஆதிரை, உங்களோட முழு பொட்டென்ஷியலை நீங்கள் வெளியே காட்டல, முழு பொட்டென்ஷியலை நீங்கள் வெளியே காட்டியிருக்கணும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்லி எல்லாரையும் பேச வச்சிருப்பாரு. பேச வச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்க ஒரு தலை சிறந்த போட்டியாளர், தலை நிமிர்ந்து வெளியே போங்க, எப்படி தலையை தூக்கி நீங்க வெளியே போங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா வெளியே போற போட்டியாளர் அல்ல அல்ல அல்ல. அப்பயே பிக் பாஸ் ஆதிரியை வெளியே அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற இன்டென்ஷன்ல பிக் பாஸ் இருந்திருக்கார். அப்படி ஆதிரியை உள்ள கூட்டு வரதுக்கு தான் அப்பயே பிளான் இருந்திருக்கு. எப்படி நீங்க இப்ப போற வேண்டிய ஆள் இல்ல அப்படின்றத அப்பயே ஹைலைட் பண்ணிருக்காங்கன்னா ஆதிரியை கண்டிப்பா வைல்டு கார்டில் எடுத்துட்டு வரணும்ன்ற பிளானு ஆதிரி எவிக்ஷன் அப்பயே முடிவெடுக்கப்பட்டது. ஆதிரி எவிக்ஷனே முடிவெடுக்கப்பட்டது. ஸோ அதுல குறிப்பா கடைசி வரையும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல, நீங்களும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லன்ற பல சம்பவங்கள்லாம் இருக்குல்ல. இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல, வெளியே போயிட்டு அவங்க என்ன இன்டர்வியூலாம் கொடுத்தாங்கன்றது பார்க்கணும். எஃப்ஜே தான் எஃப்ஜே என்ன நான் தான் எஃப்ஜே பின்னாடி போன மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனால் எஃப்ஜேவும் வந்தான்னு எஃப்ஜேவை பற்றி எல்லா இன்டர்வியூலையும் மாறாமல் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, கானா வினோத் பண்ணதால் தான் இப்படி பண்ணன்ற மாதிரி கானா வினோத்தையும் வெளியே ஹைலைட் பண்ணி பேசியிருப்பாங்க. மூணாவது, கேமை கரெக்டாக விளையாடுறது யாருன்னா பார்வதி அவர்கள் அப்படின்றத ஹைலைட் பண்ணி பேசியிருப்பாங்க. இந்த மூணு விஷயம் தான் வெளியே நடந்துச்சு. அவங்க இன்டர்வியூல காமனாக நடந்தது இந்த மூணு விஷயம் தான். இப்போ அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா சேனல்ல சம் பிளான் உள்ள அனுப்பும் போது ஆதிரி போய் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்றது. ஆப்ஷன், ஆதிரி போயிட்டு எல்லாரையும் தும்சம் பண்ணி, பார்வதியா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், சாண்ட்ராவா, பிரஜான் மற்றும் திவ்யா, ஒட்டுமொத்த வீட்டையும் பேஷ் பண்ண போறாங்களா, ஒட்டுமொத்த வீட்டையும் வெளுத்து வாங்க போறாங்களா அப்படின்றது கேள்வி. அப்படி ஒட்டுமொத்த வீட்டையும் வெளுத்து வாங்கினா அவங்களுக்கான சப்போர்ட் கூடும். நாள்ல ஆக்சுவலா இருங்க, நாள் வெளுத்து வாங்குறது, சில பிளானு, சில ஸ்கிட் இதெல்லாம் நடக்கும். அவங்களோட சப்போர்ட் தாராளமா கூடும் நாள். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்றதை பொறுத்து, பிளே பண்றாங்கன்றது பொறுத்து சப்போர்ட் ஏறுமா இறங்குமா அப்படின்றது தெரியும். ஆனா ஆதிரே இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் இருக்கிற மாதிரி ஒரு ஆளு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி எல்லா நாளும் டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் இல்ல, அவங்க குறிப்பிட்ட நபர்களை மட்டும் டார்கெட் பண்ணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கும்போது. அவங்க ஒரு கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா, வீட்டுக்குள்ள போய் நீ மோட்டிவேஷன் கொடுக்குற ஆள் யாரு அப்படின்னும் போது 3 பேர் சொல்லியிருந்தாங்க. திவாகர் வியானா மற்றும் இன்னொரு நபர் சொல்லியிருந்தாங்க. அதுல 2 பேர் எவிக்ட் ஆயாச்சு. உள்ள இருக்கிறது ஒண்ணு தான், சுபிக்ஷான்னு சொன்னாங்க. உள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது வியானா மட்டும்தான். இப்ப வியானாவே அவங்களுக்கு ஆப்போசிஷன்ல இருக்கிறதால யாருக்குமே மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது மோட்டிவேஷன் கொடுக்காத ஆள் யாருன்னா அது எஃப்ஜே. அது அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் நிற்பாங்க. அடுத்து டாப் 5ல யார் இருக்கணும்ன்ற கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதுல வியானா, சுபிக்ஷா, வாட்டர்மெலானு, பார்வதி அண்ட் வைல்ட் கார்டில் போனா நானு. இப்போ பார்வதி இருப்பாங்க. வியானா மேல இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. சுபிக்ஷாக்கு வேணா அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சாதகமா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்வதிக்கு சாதகமா நிற்பாங்க. ஸோ எய்தர் ஆதிரை கோ டு த பார்வதி ஆர் சுபிக்ஷா கூட நிற்பாங்க அப்படின்ற பாயிண்ட். இப்போ பார்வதி கூட நின்று இவங்க ஆதிரை பிளே பண்ணிட்டான். ஸோ டெஃபினெட்லி அவங்க அட்டாக் பண்ண போற ஆட்கள் யாருன்னா கனி, எஃப்ஜே, விக்ரம், இந்த மாதிரி சபரி மாதிரி ஆட்கள் தான். ஓகே, இப்போ ஆதிரை போயிட்டு கண்டிப்பா எஃப்ஜே அட்டாக் பண்ணுவாங்க. எஃப்ஜே அட்டாக் பண்ணும்போது ஒரு வாட்டி அட்டாக் பண்ணும்போது நீங்க பாப்பீங்க, 2 வாட்டி அட்டாக் பண்ணும்போது நீங்க பாப்பீங்க, ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் 3 வாட்டி அட்டாக் பண்ணும்போது கூட நீங்க பாப்பீங்க. தொடர்ந்து ஒரு ஆளே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான மவுஸ் ஏறதான் செய்யும். ஆதிரி உள்ள போனதுக்கான இன்டென்ஷன் எஃப்ஜேவை தொடர்ந்து அடிக்க வேண்டும். அடித்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே பாவம்பா அப்படின்றது மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அப்படி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஜேவை எடுத்துட்டு போய் டாப் 5ல உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் பிளானு. அது டாப் 3 வரையும் கூட போகலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் ஆதிரி அமைச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் சீசன் 7ல விஜய் வர்மா மற்றும் அனன்யா வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணாங்கன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. வைல்டு கார்டா போயிட்டு விஜய் வர்மா ஃபினாலே வீக் வரையும் இருந்து ஒரு நபரை மட்டும் தூக்கி பிடிச்சி டாப் 3ல எடுத்துட்டு போய் உட்கார வச்சிருப்பார்.
மாயான்ற நபரை எடுத்துட்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆதிரின்ற நபர் உள்ள வந்து எஃப்ஜேன்ற நபரை உள்ள எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான வேலைகள் அனைத்துமே பார்ப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு பண்ற விஷயங்கள்லாம் கோ பேக் ஆதிரி அப்படின்றது நீங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ முழுக்க முழுக்க ஆதிரியோட என்ட்ரி எஃப்ஜேயோட ப்ரொமோஷன் தான் அப்படின்றது தான் உண்மையான தகவல். நம்ம என்னதான் எஃப்ஜே ரோஸ்ட் பண்ண போறாங்க, வச்சு செய்ய போறாங்க, பயங்கர மாசு ஃபயர்ன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கு இதுதான் அப்படின்றது தான் எனக்கு புலப்படுகிறது. நான் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலும் இப்படி. அதை தாண்டி கானா வினோத்தியோ, கனியோ, எஃப்ஜே, சபரி இவங்க எல்லாரையும் தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகாது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். எப்படி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தான் பாயிண்ட் ஏறுன்னு ஏறும் அப்படின்றது தான் உண்மையான தகவல் மக்களே. ஸோ ஆதிரியோட கேம் பிளே ஒட்டுமொத்த வீட்டையும் எதிர்க்க போறாங்களா, இல்ல குறிப்பிட்ட நபர்களை மட்டும் எதிர்த்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வாங்கி தர போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சேனலும் அதை எதிர்பார்த்து தான் அமைச்சிருக்காங்க. குறிப்பிட்ட நபர் சேனலோட ஃபேவரட்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருக்கு, அவங்கள அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வர்றது தான் சேனலுக்கும் வேணும். அதுதான் தகவல் மக்களே. பாய் கைஸ்.